வணக்கம். உங்க மனசுக்குள்ள இருக்கிற பயம், கோபம், குழப்பம் இது எல்லாத்தையும் உங்க எதிரியா பார்க்காம, அதையே உங்க பலமா மாத்திக்க ஒரு வழி இருக்குன்னு சொன்னா நம்புவீங்களா? உங்களுடைய இரண்ட பக்கமே உங்களுக்கு வழிகாட்டும் சக்தியா மாற முடியும்னா எப்படி இருக்கும்? இதுதான் கென் மெக்லியோடு எழுதின வஜ்ரயானத்தின் மாயம் புத்தகத்தோட மையமான ஒரு ஆச்சரியமான கேள்வி. இன்னைக்கு நாம திபெத்திய பௌத்தத்தோட இந்த ரகசிய பாதையை பத்தி தான் ஆழமா அலச போறோம். ஆமா, நீங்க சொன்னது ரொம்ப சரி. இந்த புத்தகம் வெறும் தத்துவங்கள மட்டும் பேசல. இத ஒரு ஆன்மீக சுயசரிதைன்னு கூட சொல்லலாம். ஆசிரியர் பல வருஷங்களா செஞ்ச பயிற்சிகள், அதுல அவர் சந்திச்ச சவால்கள், அவருக்கு கிடைச்ச புரிதல்கள்னு எல்லாமே இதுல இருக்கு. ஓ, அப்போ இது வெறும் தியரி இல்ல, அவரோட சொந்த அனுபவம். ஆமா, இதுல இருக்கிற விஷயங்கள் நாம உலகத்தை பார்க்கிற விதத்தையே மாத்தக்கூடிய சக்தி வாய்ந்தது. இது வெறும் தெரிஞ்சுக்கிற விஷயம் இல்ல, அனுபவபூர்வமா உணர்றது. நாம யதார்த்தத்தோட வச்சிருக்கிற உறவையே இது மாத்தி அமைக்கும். சரி, அப்போ அடிப்படையிலிருந்து ஆரம்பிக்கலாம். இந்த வஜ்ரயானோட மையம்னு எதை சொல்லலாம்? புத்தகம் டக்னாங் அப்படின்னு ஒரு திபெத்திய வார்த்தையை சொல்லுது. அதுக்கு தெளிவான வெற்று அழிவு அப்படின்னு அர்த்தமா? கேட்கவே ரொம்ப தத்துவார்த்தமா இருக்கு. இதை கொஞ்சம் எளிமையா விளக்க முடியுமா? கண்டிப்பா. அந்த வார்த்தை கேட்க தத்துவார்த்தமா இருந்தாலும், அதோட அனுபவம் நம்ம எல்லாருக்குமே பழக்கமானதுதான். உதாரணத்துக்கு, நீங்க கார் ஓட்டிட்டு போறீங்கன்னு வச்சுப்போம். ஒரு 5 நிமிஷம் கழிச்சு திடீர்னு சுயநினைவுக்கு வர்ற மாதிரி இருக்கும். அடா, இவ்ளோ நேரம் வண்டி ஓட்டிட்டு தான் வந்தமா அப்படின்னு தோணும். ஆமா ஆமா, இது எனக்கு நடந்திருக்கு. ஆனா அந்த 5 நிமிஷமும் நீங்க பிரேக் பிடிச்சிருப்பீங்க, கியர் மாத்திருப்பீங்க, வளைவுல திருப்பியிருப்பீங்க, எல்லாமே சரியா செஞ்சிருப்பீங்க. ஆனா மனசுக்குள்ள எந்த விதமான ஓட்டமோ யோசனையோ இருந்திருக்காது. ஆமா, ஒரு வேலையில முழுசா மூழ்கி இருக்கும்போது கூட இப்படி ஒரு நிலை வரும். நேரம் போனதே தெரியாது. அதேதான். அதுதான் டக் நங். அந்த கணத்துல உங்க மனசுல எந்த சிந்தனை ஓட்டமும் இல்ல. ஆனா நீங்க முழுமையா விழிப்போட தெளிவோட இருக்கீங்க, அமைதியா இருக்கீங்க. வஜ்ரயானாவோட அடிப்படை நோக்கமே இந்த நிலைய ஏதோ தற்செயலா அடையறதுக்கு பதிலா, ஓ, வேணுங்கிறப்ப அடையறதுக்கு. ஆமா, எப்படி வேணுங்கிறப்ப அடைஞ்சு அதுலயே நிலைச்சு இருக்கிறதுங்கிறது தான். இது ஏதோ மலை உச்சியில போய் தவம் செஞ்சு அடைய வேண்டிய மாயாஜால நிலை இல்ல. இது நம்ம மனசோட இயல்பான ஒரு பகுதி. ஓகே, இது தெளிவா புரியுது. அப்போ இந்த நிலையை அடையறதுக்கு இந்த புத்தகம் என்ன வழிகளை சொல்லுது? குரு, தெய்வம், பாதுகாவலர்னு 3 முக்கிய ஆதாரங்களை பற்றி பேசுது. குருங்கிறது ஒரு ஆசிரியர், வழிகாட்டின்னு புரியுது. ஆனா தெய்வம், பாதுகாவலர் எல்லாம் கேட்கும்போது இது ஒரு மத சம்பந்தப்பட்ட விஷயமா தோணுதே. ம் ம் ரொம்ப நல்ல கேள்வி. நிறைய பேருக்கு இந்த சந்தேகம் வரும். இந்த புத்தகம் இந்த மூன்றையும் மத சின்னங்களா பார்க்காம சக்தி வாய்ந்த உளவியல் கருவிகளா பார்க்க சொல்லுது. குரு என்பவர் வெறும் பாடம் சொல்லி கொடுக்கிற வாத்தியார் இல்ல. சரி. அவர் நம்ம கிட்ட ஏற்கனவே இருக்கல இந்த விழிப்புணர்வ, அந்த டக்னங் நிலைய ஒரு தீப்பொறி மாதிரி தூண்டி விடுபவர். அவர்தான் நம்மளோட நேரடி அனுபவத்துக்கும் அந்த விழித்தெழுந்த மனநிலைக்கும் இருக்கிற ஒரு மனித இணைப்பு. ம். ஆனா நீங்க கேட்ட மாதிரி சுவாரஸ்யமான பகுதி அந்த தெய்வம், அதாவது இதம் பத்தி பேசுறது தான். ஆமா, அந்த இதம் விழித்தெழுந்த மனதின் வெளிப்பாடு அப்படின்னு புத்தகத்துல இருக்கு. அதுவும் கொஞ்சம் குழப்பமா தான் இருக்கு. இத இப்படி புரிஞ்சுக்கலாம். இது ஒரு கடவுளை வணங்குறதா நினைக்காதீங்க. இத மனசுக்கான ஒரு மெத்தட் ஆக்டிங் பயிற்சி மாதிரி நினைச்சுக்கோங்க. மெத்தட் ஆக்டிங். ஆமா. உதாரணமா, நீங்க இன்னும் கருணையான ஒரு மனுஷனா மாறணும்னு ஆசைப்படுறீங்க. ஆனா நம்ம மனசு, இல்ல நான் கோபக்காரன், நான் பொறுமை இல்லாதவன் அப்படின்னு பழைய கதைகளையே சொல்லிட்டு இருக்கோம். இந்த இதம் பயிற்சி என்ன பண்ணுதுன்னா, கருணையோட மொத்த வடிவமா இருக்கிற ஒரு தெய்வத்தை மனசுல கற்பனை செஞ்சு, நீங்களே அந்த தெய்வமா மாறுற மாதிரி பாவனை செய்ய சொல்லுது. ஓ, அப்ப நீங்க யாருன்னு உங்களை பத்தி வச்சிருக்கிற குறுகிய வட்டத்தை உடைக்கிறதுக்கான ஒரு பயிற்சி இது. நான் ஒரு கோபக்காரன் அப்படிங்கிற அடையாளத்தை விட்டுட்டு நான் கருணையின் வடிவம் அப்படின்னு ஒரு புது அடையாளத்தை உணர்ந்து பாக்குற மாதிரி. மிகச்சரிய சொன்னீங்க. அந்த தெய்வத்தோட வடிவத்தை, நிறத்தை, ஆற்றல நீங்க கற்பனை செய்யும்போது உங்க மனசோட பழைய பதிவுகள் உடைய ஆரம்பிக்குது. இது ஒரு தற்காலிகமான கற்பனை இல்ல. அந்த தெய்வீக குணத்தை உங்களுக்குள்ளேயே உணர ஆரம்பிக்கிறீங்க. சரி, இந்த தெய்வீக பயிற்சி ஒரு அழகான ஒளிமயமான விஷயமா இருக்கு. ஆனா வாழ்க்கை எப்போதுமே இப்படி இருக்காதே. குழப்பங்கள், கஷ்டங்கள், இருண்ட பக்கங்கள் எல்லாம் இருக்கே. அதுக்கு வஜ்ராயணம் என்ன சொல்லுது? ஆமா, இங்கதான் புத்தகம் ஒரு பெரிய யூட்டன் எடுக்குது. பாதுகாவலர் பயிற்சி பத்தி பேச ஆரம்பிக்குது. ஆமா, நான் அந்த வர்ணனையை படிச்சேன். நிஜமாவே கொஞ்சம் நடுங்கிருச்சு. ஒரு சுடுகாடு, அழுகைய பிணங்கள், பிணந்தின்னி கழுகுங்கள், அதுக்கு நடுவுல நெருப்பிலிருந்து வர்ற மாதிரி ஒரு பயங்கரமான உருவம்.
இது எப்படி ஒரு ஆன்மீக பயிற்சியா இருக்க முடியும்? இது இரக்கப்பாதைக்கு நேர் எதிரா இருக்கு. ஆமா, அந்த வர்ணனை அதிர்ச்சியூட்டணுங்கிறதுக்காகவே எழுதப்பட்டது. தெய்வீக பயிற்சி நம்மோட உயர்ந்தபட்ச சாத்தியங்களை நமக்கு காட்டுதுன்னா, பாதுகாவலர் பயிற்சி வாழ்க்கையோட மற்றும் நம்ம மனசோட மோசமான இருண்ட பகுதிகளை எப்படி கையாள்றதுன்னு கத்துக் கொடுக்குது. கேட்கவே முரண்படா இருக்கே. முதல்ல அப்படிதான் தோணும். ஆனா அதுக்குள்ள ஒரு ஆழமான உளவியல் உண்மை இருக்கு. என்னது? ஒரு 6 கை, கழுத்துல வெட்டப்பட்ட தலமால, புலித்தோல் ஆடைன்னு, இது ஏதோ ஹெவி மெட்டல் பாட்டுக்கான ஆல்பம் கவர் மாதிரி இருக்கு. இவ்ளோ கொடூரமான ஒரு விஷயத்த மனசுல கொண்டு வரதோட நோக்கம் என்ன? புத்தகத்துல இருக்கிற முக்கியமான ஒரு பார்வை இதுதான். அந்த பயங்கரமான, கட்டுக்கடங்காத, கோரமான உருவம் அது வேற யாரும் இல்ல. அது உங்களுடைய சொந்த விழிப்புணர்வின் அடக்க முடியாத சக்தி. என்னது? என்னோட விழிப்புணர்வா? அது அமைதியா தெளிவா இருக்குன்னு தானே பார்த்தோம். ஆமா. ஆனா அந்த விழிப்புணர்வுக்கு இன்னொரு முகமும் இருக்கு. ஒரு நெருக்கடியான நேரத்துல ஒரு அநீதி நடக்கும்போது தயக்கமே இல்லாம உடனடியா செயல்படக்கூடிய ஒரு சக்தி அது. அந்த சக்தியத்தான் இந்த உருவம் குறிக்குது. ஓ, இந்த பயிற்சியோட நோக்கம் என்னன்னா, உங்களுக்குள்ள நீங்க கற்பனை பண்ணக்கூடிய மிக மோசமான, பயங்கரமான விஷயத்த நீங்களே நேருக்கு நேரா சந்திக்கிறீங்க. அப்படி சந்திக்கும்போது வெளி உலகத்துல வர்ற பிரச்சனைகள், சவால்கள் எல்லாம் அதோட சக்தியை இழந்துடுது. புரியுது. அதாவது உள்ளுக்குள்ளேயே இருக்கிற பெரிய அரக்கனை சந்திச்சு பழகிட்டா வெளியில வர்ற சின்ன சின்ன பூச்சாண்டிக்கெல்லாம் பயம் வராதுங்கிற மாதிரி. அதேதான். ஆபீஸ்ல ஒரு மோசமான மேலதிகாரி, குடும்பத்துல ஒரு தீர்க்க முடியாத பிரச்சனை, இதெல்லாம் உங்களை பாதிக்கிற சக்தி குறைஞ்சிடும். ஏன்னா நீங்க ஏற்கனவே உங்க மனசுக்குள்ள இருக்கிற அல்டிமேட் பாஸ சந்திச்சிட்டீங்க. வாவ். இது வன்முறைய கத்துக் கொடுக்கிற பயிற்சி இல்ல. இது அசைக்க முடியாத ஒரு உள்மன உறுதிய உருவாக்குற பயிற்சி. எந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த ஒரு உறுதினா, அது ஆக்ரோஷமா இருக்க வேண்டிய அவசியமே இல்ல. வாவ். இது முற்றிலும் ஒரு புதிய பார்வை. அப்போ இந்த தெய்வம் மற்றும் பாதுகாவலர் பயிற்சிகள் எல்லாமே நம்ம மனச பக்குவப்படுத்துறதுக்கான கருவிகள் தானா? இதுதான் புத்தகம் சொல்ற வழிமுறை பாதையா? ஆமா. இந்த பயிற்சிகள் எல்லாமே வழிமுறை பாதையோட ஒரு பகுதி தான். புத்தகம் இத சைக்கிள் ஓட்ட கத்துக்கிற மாதிரி ஒரு அருமையான உதாரணத்தோட விளக்குது. ஆரம்பத்துல நீங்க பேலன்ஸ் பண்றதுல, பெடல் பண்றதுல, ஹேண்டில் பாரை பிடிக்கிறதுலன்னு ஒவ்வொரு விஷயத்திலயும் கவனம் செலுத்துவீங்க. அது மாதிரி தான் இந்த தெய்வம் பாதுகாவலர் பயிற்சிகள். நம்ம கவனத்தை, கற்பனை திறனை கூர்மைப்படுத்துறோம். நம்மள பத்தின பழைய கதைகளை உடைக்கிறோம். இதெல்லாம் தான் அந்த வழிமுறை பாதை. அப்போ விடுதலை பாதைன்னா என்ன? சைக்கிள் ஓட்ட கத்துக்கிட்ட பிறகு வர்ற நிலையா? மிக சரியா சொன்னீங்க. ஒரு தடவை சைக்கிள் ஓட்ட கத்துக்கிட்ட பிறகு நீங்க பேலன்ஸ பத்தி யோசிக்கிறதே இல்ல. அது தானா நடக்கும். அதுதான் விடுதலை பாதை. இங்கதான் இந்த பயிற்சிகளோட உண்மையான பலன் நம்ம அன்றாட வாழ்க்கையில பெரிய ஆரம்பிக்கும். ஒரு உதாரணம் சொல்றேன். உங்க மேலதிகாரி கிட்ட இருந்து உங்களை ரொம்ப கோபமூட்டுற மாதிரி ஒரு இமெயில் வருது. உடனே வயிறு கலக்க ஆரம்பிக்கும். நாள் முழுக்க அதையே யோசிச்சு 5 தடவை கோவமா பதில் டைப் பண்ணி டெலீட் பண்ணுவேன். இதுதான் பழைய வழக்கம். ஆனா இந்த விடுதலை பாதையில என்ன நடக்கும்னா, அந்த இமெயில படிச்சதும் கோபம் வர்றதே நீங்க கவனிப்பீங்க. அந்த உணர்ச்சிய உணர்வீங்க. ஆனா அந்த கோபத்துல போய் சிக்கிக்க மாட்டீங்க. அது ஒரு ஆற்றல் அலை மாதிரி உங்கள வந்துட்டு போறத ஒரு சாட்சியா நின்னு பாப்பீங்க. அடக்கவும் மாட்டோம், அதன்படி செயல்படவும் மாட்டோம். ஆமா. அத அதோட போக்குல விட்டுடுறீங்க. அதுதான் விடுதலை. கோவமே வராம இருக்கிறது இல்ல விடுதலை. கோபத்தால கட்டுப்படுத்தப்படாம இருக்கிறது தான் விடுதலை. அப்போ இந்த பயிற்சிகள் எல்லாம் வாழ்க்கையிலிருந்து தப்பிச்சு ஓடி ஒரு மலை மேல போய் உட்கார்ந்து தியானம் பண்றதுக்கு இல்ல, வாழ்க்கையோட பிரச்சனைகளை நேருக்கு நேரா சந்திக்கிறதுக்கான கருவிகள் தான். வால்டர் மோஸ்லி நாவல்ல வர்ற அந்த குத்துச்சண்டை வீரர் கதைய புத்தகம் குறிப்பிடுதே, அது இதற்காக தானா? ஆமா. வாழ்க்கையில நாம எதிர்பார்க்காத நேரத்துல தலையில ஒரு பெரிய சுத்தியலால அடிச்ச மாதிரி ஒரு சம்பவம் நடக்கும். அது ஒரு நோயா இருக்கலாம், ஒரு துரோகமா இருக்கலாம், ஒரு பெரிய இழப்பா இருக்கலாம். அந்த அடியிலிருந்து எப்படி மீண்டு வர்றோங்கிறது தான் உண்மையான பயிற்சி. அப்போ அந்த மாதிரி நேரத்துல என்ன செய்யணும்னு புத்தகம் சொல்லுது? அங்கதான் முக்கியமான விஷயம் இருக்கு. அந்த வலியையும் துக்கத்தையும் குழப்பத்தையும் அனுபவிக்கும் போது எதையும் சரி செய்யவோ கட்டுப்படுத்தவோ பழிய யார் மேலேயாவது போடவோ முயற்சிக்க கூடாது. எந்த ஒரு செயல் திட்டமும் இல்லாம அந்த உணர்ச்சிகளோட தீவிரத்தன்மையில, அந்த அஸ்திவாரமற்ற தன்மையில சும்மா இருக்கிறது தான் பயிற்சி. சும்மா இருக்கிறதா? ஆமா. அப்படி இருக்கும்போது சிந்தனைக்கு அப்பாற்பட்ட ஒரு அறிவு உள்ளிருந்து வெளிப்படும். என்ன செய்யணும், என்ன சொல்லணுங்கிறது நீங்க யோசிக்கிறதுக்கு முன்னாடியே உங்களுக்குள்ள இருந்து வரும். இதுதான் பயிற்சியை வாழ்றது. நாம பேச ஆரம்பிச்சது விசித்திரமான தெய்வங்கள், பயங்கரமான அரக்கர்கள் பத்தின கற்பனைகளை பத்தி.
ஆனா இப்போ நாம பேசிட்டு இருக்கிறது வாழ்க்கையோட மிக கடினமான தருணங்களை எப்படி கையாள்றதுங்கிற ஒரு நடைமுறை வழிய பத்தி. இது நிஜமாவே ஒரு ஆழமான பார்வை. ஆமா, இது வெறும் தத்துவம் இல்ல, வாழ்க்கையோட ஒவ்வொரு கணத்தையும் முழுமையா உண்மையாக எதிர்கொள்வதற்கான ஒரு முறை. சரி, நாம முடிக்கிறதுக்கு முன்னாடி நீங்க யோசிக்கிறதுக்காக ஒரு விஷயத்த சொல்ல விரும்புறேன். 17ஆம் நூற்றாண்டை சேர்ந்த கர்மா சக்மே அப்படின்னு ஒரு திபெத்திய குரு இருந்தாரு. அவர் ஒரு கட்டத்துல சொன்னாராம், எனது பயிற்சியின் ஒரு கட்டத்தில் எனக்குள் ஏற்படும் இந்த அனுபவங்கள் புத்தர்களின் ஆசிர்வாதங்களா அல்லது பேய்களின் சூழ்ச்சிகளா என்று என்னால் சொல்ல முடியவில்லை. கேட்கவே ஆச்சரியமா இருக்கு. ஒரு பெரிய குருவே இப்படி சொல்றாரா? ஆமா, இது நம்மள என்ன சிந்திக்க வைக்குதுன்னா, ஒரு ஆழமான ஆன்மீக பாதையில போகும்போது நமக்கு கிடைக்கிற அனுபவங்கள் எப்போதுமே அமைதியானதாகவோ தெளிவானதாகவோ நாம எதிர்பார்த்த மாதிரியோ இருக்காது. அது குழப்பமா இருக்கலாம், பயமூட்டுறதா கூட இருக்கலாம். ஒருவேளை அந்த அனுபவங்களுக்கு நல்லது கெட்டதுன்னு முத்திர குத்துறத விட்டுட்டு என்ன வருதோ அதை அப்படியே எதிர்கொள்றது தான் உண்மையான பயிற்சியோ. ஒரு ஆசிர்வாதத்துக்கும் சாபத்துக்கும் வித்தியாசம் தெரியாத ஒரு சூழ்நிலையில நீங்க என்ன செய்வீங்க? இந்த கேள்வியோட உங்களை விட்டு செல்கிறோம்.